நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாராகியின் ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, வைகாசி மாதம் 12ஆம் தேதி, இங்கிலீஷில் சொல்லணும்னா மே 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் ஏறக்குறைய 12 மணிக்கு எல்லாம் வல்ல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது பயிற்சிக்கான விவரம். டேட் சொல்லிட்டோம், டைம் சொல்லிட்டோம். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார்? மிதுனம் டு கடகம். கடகத்தில் ஒரு என்ன விசேஷம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முன் எப்போதும் இல்லாத வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் அடைகிறார். இதில் இவர் உச்சம் அடைகின்ற சமயத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் பலம் பெற்று திக்பலம் பெற்று திரிகோணத்தில் அமைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் பொருளாதார மாற்றங்கள், உலகத்தில் அரசியல் மாற்றங்கள், கால சூழ்நிலைகள் மாற்றங்கள், இப்போ நிறைய இந்த வார் சம்மந்தமான போர் பதற்றங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வார் நியூஸஸ் இருக்குது, வார் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபியர்னஸ் இருக்குது எக்கனாமிக்கலாக. அப்போ இந்த பொருளாதாரம் எப்படி ஆகும், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும், இதனால் வேலை வாய்ப்புகள் பறி போகிறது, அப்படியே கொத்து கொத்தாக 4000 பேர் 5000 பேர்னு ஒரே சமயத்தில் எடுக்கிறது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லது நடக்கும். குருவுக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியும் குருவும் சேர்வார்களே ஆனால், இப்போ வெறும் சனி செவ்வாய் மட்டும் சேர்ந்துருக்கிறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி வரையிலும் இந்த சண்டை சச்சரவுகள் போர் பதற்றங்களில் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் குரு பெயர்ச்சி நடந்துடுத்தனாக்கா எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை. எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான மனசில் பயம் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், நானும் மூவ் பண்ணுறேன், பட் எனக்கு சக்ஸஸாக வரலை. ஸோ நீண்ட கால முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உச்சம். மெயினாக பணம் வந்து சேரும். கையில் காசு இல்லை, கையில் பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய காசு இவ்வளோ இருக்குது, பணம் வந்து சேரும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முழு பிரீஃபாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அந்த மே 26 ஈவினிங் மிகப்பெரிய அளவில் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது, பரிகார யாகம் நடைபெறுகிறது. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கல்விக்காக, பசங்களுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, குடும்பம், நிம்மதி, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா குரு வேணும். குரு இல்லாமல் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமெனில் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெற்று கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. துலாம் ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு. இதனால் வரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஏதோ ஒரு நல்ல நேரம், போன வருஷம் பூரா
துலாம் ராசி அன்பர்களுக்கு போன வருஷம் பூரா அற்புதமான கால நேரம். நீங்கள் ஒரு நல்ல குருக்கிட்ட சரணாகதி அடைந்திருப்பீர்களே. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குற சாமி அப்படின்னு யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க பூரா ஜெயிச்சிருப்பீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன காலை வாங்குறது போடா அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ 2025, 26 அற்புதமாக இருந்திருக்கு. 25 முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு 11 மாதமும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அப்பேற்பட்ட நல்லது செஞ்ச அந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய, தர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய 10வது வீட்டுக்கு வரார். அது ஒரு கர்மஸ்தானம். எப்போதுமே எந்த ராசிக்கும் 10வது வீடு பாவியுடைய வீடு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல மாற்றங்களை தரப்போகிறார். தயாராகுங்கள். இன்றைக்கி காலம்பரை கூட ஒரு ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி. எங்கே பஞ்சாபில் இருக்காருங்களா அவர். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், எல்லையில் போய் மாட்டிக்கிட்டேன். அரை நாள் லீவு தரமாட்டுறாங்க சாமி, எப்படியாவது என்னை மாற்றி விடுங்க. துலாம் ராசி கவலையே படாதீங்க, தானாகவே உங்களை அவங்களாவே மாற்றி விடுவாங்க. நீங்கள் முயற்சியே செய்ய வேண்டாம், இடமாற்றம் உண்டுன்னு சொன்னேன். அப்போ அதை போல் வெளிநாடுகளில் தவிக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அல்லது ஒரு இடம் உங்களுக்கு ராசியாக இல்லை, அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் அதை உங்களை விட்டு போக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பொறுப்பு, ஒரு பதவி இதையெல்லாம் கேட்டு முயற்சி பண்ணிட்டீங்க, அந்த பதவிக்காக நிறைய முயற்சி கிடைக்கவே இல்லை. இப்போ தானாக உங்கள் வீடு தேடி அந்த பதவி அந்தஸ்து வந்து சேரும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரம் இந்த குரு பெயர்ச்சி. மறந்துடாதீங்க துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு என்ன வேண்டும், எது நடக்கணும், நான் அதுதான் கேட்பேன். எனக்கு ஃபோன் வந்த உடனே நான் உங்களுக்கு அதுதான் கேட்பேன். மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும், இப்போ என்ன சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நான் பதிலே சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் சாமி, அந்த பேச்சு எனக்கு இல்லாமல் நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கோங்கன்ட்டுவேன். நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும் கேட்க தெரியணும். முதல்ல எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கடன் அடையணும், அல்லது நான் வெளிநாடு போகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அல்லது எனக்கு நல்ல தொழில் அமையணும், வருமானம் வரணும், கஷ்டம் தீரணும், நோய் விலகணும், அல்லது எனக்கு ஆயுள் பாவம் கூடணும், கேட்க தெரியணும் முதல்ல. அப்போ அதை போல் துலாம் ராசி என்பர்களை நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய குரு பெயர்ச்சி. 10ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால பதவிகள், தொழில், அந்தஸ்து, குடும்பம் எல்லா இடத்துலையும் நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, ஜாப் டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டு, பதவி மாற்றங்கள் உண்டு. உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு பரிகார ராசி. நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். துலாம் ராசி என்பது உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், கடன் சுமைகள் இருந்தாலும், அல்லது வேறு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், அது கௌரவமான பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம், மறைமுகமான காதலாக இருக்கலாம், புரியுதா, இல்லை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், மறைமுகமான 2ஆம் கட்ட தொழிலாக இருக்கலாம்,
அப்போ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி நிச்சயம். வழிபாடு தான் கை கொடுக்கும், பரிகாரம் தான் உங்களை காப்பாற்றும். துலாம் ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். நன்மை நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே.